நீங்க எடுக்க, சாணா மானத்தை நாங்க எடுக்க, அந்த ஆளுக்கு இந்த காசை வாங்கி சீட்டு காசு கட்டணும். என்கிட்ட சீட்டு காசு கட்டணும் முருகப்படி அக்கா பூமை குத்தாவே குத்தம். இந்த நாடகத்தெல்லாம் பார்க்கணும் இவங்க உட்கார்ந்துருக்கா பாரு. இவங்களுக்குத்தான் முதல் வணக்கத்தை தெரிவிக்கணும். நாடக உலகத்திலேயே அசிங்க ஆபாசம் பேசாத ஒரு பெண்மணியானா ஐயம் ராதாச்செல்வி மட்டும்தான். சித்தாரை கட்டி கொண்டு சிவத்தோரம் சாச்சு கொண்டு குத்தாம குத்துறாரு ஜெயபாண்டி குத்தமாறு. கொத்தலாட்டு மீடியா கடைசியில கொத்தலாட்டு மீடியா நம்ம மாப்பிள்ளை சொல்லுமா? ஏன் அவர் என்ன பெரிய கலெக்டர் உத்தியோகமா பாக்குறாரு? கொத்தலாரு குத்தலாரு மேல ராக்கெட்ல மூணு சாமானோட தான தெரியுது. என்ன மறுபடியும் ஜெயவாணிட்ட பேர்ச்சு என்ன? அடையாங்க நீங்க வேற எந்த பாண்டிட்ட போனானு? சரி சரி விடு. கேப்பா நீ மூடு பா நல்லா இருக்கு. வேற வந்து தெருவுல விட்டுறாம யாராவது வந்தீங்கன்னா அவங்க வேலையை சரியா பாருங்க. முதல்ல சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்போ சுந்தரி ஒட்டி சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்போ சுந்தரி ஒட்டி இது சூப்பர் செய்திதா, இந்த செய்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கிதா. பிகரு பிகருதா, இது சூப்பர் பிகருதா, இந்த பிகருக்கு ஏற்ற மாதிரி நீங்கிதா. ஏழு சீச்சு சீச்சு 7 மணிக்கு ஆடுதானோ ஆக்கிரலை பிகரு பிகருதா, இது சூப்பர் பிகருதா, இந்த பிகருக்கு ஏற்ற மாதிரி. ரஜினிகாந்த் நான் பெரிய நக்குமா. இவங்க வந்து ஸ்டைலு தான் சூப்பர் ஸ்டைலு தான். வேற வேலைக்கு போகாம குண்டிகள் தண்ணி எடுத்துட்டு போன கொஞ்சம் பாருங்க மாப்ள. போயிருவேன். என்ன பேசுறாங்க ஏதுக்குள்ள கேட்டுக்கிட்டு பேசு. சம்பந்தமே நம்ம வாய்ஸ்க்கு பேசுற. உள்ள கேட்டுக்கிட்டே நீ உள்ள என்ன கேட்ட? கைபதமா பேசுற. ஒரு வாய் பதன பொம்பளைட்ட இருக்க. சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. யாராட்ட எப்படி பேசணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். துருத்திய மூடிக்கிட்டே இரு. உங்க குணாலிய சத்தே என்னிட்ட காமிக்க கூடாது. உங்க குணாலிய சத்தே ஏன்ட்ட காக்க முடியாது. உன் பேச்சுகள அடங்காதவன் நான் கிடையாது முதல்ல. இங்க யாருக்கு தெரியுமா? உள்ள வந்த அம்மன் பாதாள காளியம்மன். பார்த்து பேசலன்னு வை. இல்லடா இங்க ஒரு ஓம் குறி அப்புறம் காலையில நான் பார்க்க வேண்டியது. ஏன் குறி நீ பாப்பா? ஓம் குறி யாரு பாப்பான்னு முதல்ல பாத்துக்க. ஏன் குறிய பாக்குறதுக்காக எனக்கு சாமி நீ என்ன பண்ணுவ முதல்ல? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? அதட்டிட்டே இருக்கேல்ல. உனக்கு என்ன தெரியும்? அதட்டி இப்படி ஆள அப்படியே மட்டக்கற மக்கற ஓம் பழக்க வழக்க. நாடக உலகத்துல உன்னை உட்கார வச்சு செய்யறவே சண்முகராஜாவா தேர்ந்து. நீ உட்கார வச்சு நீ தான் செய்வ. உன்னை நிக்க வச்சு செய்வேன். உன்னை நிக்க வச்சு வேலை பார்க்க நான் தான் முதல்ல. என்னத்த வேலை பாப்ப? நீ என்ன பெரிய புடிங்கி? புடிங்கலாமா? நீ என்ன பெரிய புடிங்கி கேக்குற? என்ன பேசுற? ஓலிய ரோமத்தை புடுங்கணும். சம்மதம் இல்லாம பேசிட்டு இருக்க. ஓலிய ரோமத்தை என்ன சம்மதம்? ஒழுக்கமா பேசணும் சண்முகராஜா. தேவையில்லாத என்கிட்ட பேசணும்னு வச்சுக்கவே. ஒழுக்க விழுப்பம் தரலாம். ஒழுக்க உயிரினு ஓம்பப்படும். அதான் நான் சொல்ல முதல்ல மனுஷனுக்கு நாவடக்க முக்கியம். நாவடக்க எப்ப வேணும்? எப்ப வேணும்? சமையறிந்து பேசு. சமையறிந்து பேசு. சில நேரம் பேசாது இருந்து பழகிட்ட. அப்ப பேசாம இருங்க. பேசாம இருந்தா காசு வராதுல. அப்ப நீங்க தானே பேச சொன்னீங்க இப்ப. இயல் என்றால் பேச்சு, இசை என்றால் பாட்டு, நாடகம் என்றால் நடிப்பு. இந்த 3 நாடகத்துல இருக்கணும். அந்த நடிக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன். நடிக்க வந்திருக்கீல? ஆமா. பேசுறது எந்த இடத்துல எதை பேசணும்னு இருக்குல. இத நீங்க சொல்ல கூடாதுங்க. ஆம்பளைட்ட எப்படி பேசுறது நீதானே. நீங்களா நானா முதல்ல. நீ ஆரம்பத்துல நீ விட்ட. என்ன பேசணுமோ அத மட்டும் பேசல. எதை சொல்லணும் கெட்டி தொங்க விட்டு பிராய்லர் கோழி மாதிரி புருட்டு கிழிச்சு போற. ஓட்டமெல்லாம் நீ புடிக்க இல்லாம தான் போறடா. அது சப்பட்டாடி அடிச்சு இருக்கிற சண்டிவில உரங்காட்டி போறேன். பெண்களா உட்கார்ந்திருக்கா ரொம்ப நாகரிகமா பேச நான் நினைக்கிறேன். ஆண்களுக்கு மரியாதை கொடுப்பேன், பெண்களுக்கு மரியாதை கொடுப்பேன். நவ நாகரிகமா பேச நினைச்சுக்க. உன்னோட சாக்கட நானு. பண்ணிக்கு மேல பெறல நினைச்சுக்க. யாரு பெறடி நம்ம அந்து போயிரேன். அதட்டல் உருட்டல இருக்க பயப்பறவை எவ்வளவு ஈனாவனா இருப்ப. அவள்ட்ட வச்சு ஓட்டுவான் வெத்து ஓட்டுவான். இன்னைக்கு கணச்ச ஈனாவனா உன்னை ஓட்டத்தை நான் வந்திருக்கேன். ஓட்டி கிழிச்ச முதல்ல. கிழிச்சாதே ஓட்ட முடியும். ஓட்டி எங்க கிழிக்கிற முதல்ல? ஓட்டணுமா? 5:30 மணி வரை அட்வான்ஸ். ஆமா. 6 மணிக்கு மேல நீ நல்ல ஆம்பளை வச்சு ஓட்டு பாப்பா. நீ 6 மணிக்கு மேல என் வீட்டுக்கு வந்து என்ன ஓட்டு பாப்பா? அறிவே நான் வர மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. மாட்டேன்னு சொல்லலையா? என்னைக்காவது உன் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிருக்கேனா? உன்னைக்கு உன் வீட்டுக்கு நான் வர மாட்டேன்னு நீ நல்ல மனுஷன் வேணும் உன் வீட்டு பாதையில மனசு வை. எனக்கு நீ மனசு
வீட்டுக்கு வர்றேன். எந்த வீட்டுக்கு? உன் வீட்டுக்கு வா. வருவேன். வாண்டா கூப்பிடுறேன். வரணுமா? உன்ன மாதிரி பயந்துக்கிட்டு வராதேன்னு சொல்ல மாட்டேன். யார போய் பயப்படுறேன்? அப்புறம் பேசுடா. பரம்பரையே கிடையாது. யாரு? நான் தான். நானா பரம்பரையில பயப்படணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. நீ சொல்ற? இவரே அம்மா பையன் கொடுக்க முதல்ல. கொடுக்குதேன். தேனுக்கு எதுல விஷம்? பெரிய உருட்டி உலகத்தை. தேனுக்கு எதுல விஷம்? தேனுக்கு கொடுக்கல விஷம். கொடுக்கல விஷம். ஆமா. சண்முகராசாவுக்கு இடுப்புல விஷம். அதானே பாரு. ஒட்டி நான் எந்திரிக்க மாட்டேன். எங்க கொட்ற? எங்க வேணாலும் கொட்டுவேன். எங்க கொட்டுவ முதல்ல? என்னத்த காமிச்சு பாரு. என்னத்தன கேக்குற? உனக்கு என்ன தெரியும் முதல்ல? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? சம்பந்தம் இல்லாத பேச்ச பேசிட்டு இருக்க. சம்பந்தம் இல்லாம நீ பேசுற. உனக்கு எனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? உனக்கு உன்னை முன்ன பின்ன நான் பாத்துர்க்கேன். இப்ப தேனி தெரியாம பேசுற. சொல்லுங்க. பப்புனுக்கு தாமா டான்ஸ். முருகனுக்கு தாமா வள்ளி. சரி. அப்புறம் சம்பந்தம் இருக்காங்கற? எப்ப? சம்பந்தத்தோட தான் நோட்டீஸ்ல போட்டுருக்காங்க. சம்பந்தத்தோட? அப்புறம் சம்பந்தத்தோட தான் சம்பந்தம் இருக்காங்கற? அப்ப ஒரு பொம்பளைய சம்பந்தப்படுத்தணும்னா சம்மதத்தோட பேசணும். அவங்க சம்மதம் இல்லாம நீங்க பேச கூடாது. நாகரிகம் வேணும். ஒரு நாம்பளைக்கு நாவடக்க முக்கியம் இருக்காங்க, தன்னடக்க முக்கியம் இருக்காங்க. பாண்டியில பாட்டு. சேபாண்டி கொத்தனாரு. ஆமா. தூக்கி ஒரு குத்துனாரா? தூக்கி போட்டு குத்துனாரு. சரி. உண்மைதானே? ஆமா. சேபாண்டி யாரு? ஜெயபாண்டி யாரு? என்னை மாதிரி ஆம்பளை. ஆம்பளை. கொத்தனார் எங்க நிப்பேன்? கொத்தனார் மேல நிப்பாரு. மேல சும்மா நிப்பானா? மூணு சாமானோட நிப்பேன். ஆமா. தூக்கு குண்டு, மட்டை கம்பு, கரண்டி. நீ கீழ சித்தால் ஏதோட நிப்ப? சட்டியை ஏந்திக்கிட்டு நிப்பேன். சட்டியை எந்த சட்டியை? சாந்து சட்டியை. சாந்து சட்டியை. ஆமா. அப்ப சாந்து சட்டியை ஏத்தி அப்படி கையில புடிச்சு நின்னுக்கிட்டு மேல நிக்கிற கொத்தனார் குண்ட பாப்பையா பாக்க. உன் குண்டை என்ன அழகரை பார்க்க சொல்லு. என்ன கூந்தலுக்கு என்னைய பார்க்க சொல்ற? உன் சொறி புடிச்ச குண்டை. அழகர் பார்த்துதாமா ஒரு நான் கடிச்சு விட்டேன். சொல்லுங்க. நான் கீழ நிப்பேன், நீங்க மேல நிப்பீங்க. கீழ நின்னு குண்ட பாப்பையில? பாப்பேங்க. தூக்கு குண்ட. ஆமா. அவர் மட்டை கம்ப பாப்பையில? பாப்பாங்க. அவர் கரண்டியை பாப்பையில? கரண்டியை பாப்போம். அவர் சைஸ்க்கு தக்கன நீ தூக்கி கொடுப்ப. ஆமாங்க. ஆமா. நான் இப்ப சட்டியை ஏந்தினாத்தா உங்களை ஆம்பளை மாதிரி கொத்தனாரு நீங்க மேல மட்டக்கம்ப வச்சுக்கிட்டு சலா சலான்னு அடிக்கலாம். மட்டை கம்பு இல்லன்னா உங்க தலையை எடுத்து நீங்க கையாலே அடிச்சுக்க சாக வேண்டியதுதான். கொத்தனார் மட்டை கம்புட்டே அடிப்பேன். ஆமாங்க. கரண்டிட்ட அள்ளிட்டு அடிப்பேன். அடிப்பாங்க. அடிச்சோனே என்ன ஆகும்? என்ன ஆகும்? அந்த கோட்டை சமமாகும். சமமாகும். அந்த மட்டை கம்ப வச்சு தேய்ப்பேன். தேய்ப்பாங்க. எதுல தேய்ப்பாங்க? கோட்டையில. தேய்ச்ச உடனே என்ன ஆகும்? சமமாயிரும்ல? சமமாயிரும். அப்ப ஒரு கொத்தனாரு சித்தால வச்சுட்டேன். கொத்தனாரு சொல்றீங்களா? கொத்தனார வச்சு சித்தால. அப்ப சித்தார் சொல்ற பேச்ச கொத்தனாரு கேட்கணும். உண்மை பொய் சொல்லாத. என்ன? கொத்தனார் பேச்சத்தை சித்தால கேட்கணும். ஒரு குடும்பத்துல யாரு பேச்ச யாரு கேட்கணும்? பொண்ணு புருஷன் சொல்ல பொண்டாட்டி. பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்கணும். பொண்டாட்டி சொல்ல புருஷன் கேட்கணும். சரி உன் பேச்சை நான் கேட்கிறேன். சொல்லுங்க. நீ என்ன அப்படின்னு பேசிவிடுவ? நீங்க என்ன பேசி தகத்து போடுவீங்க? ஏமா என்ன ஆம்பளை செய்யாத சாதனையாங்கற? நீங்க என்னங்க சாதனை பண்ணிருக்கீங்க? இந்த நேரமும் சாதனை பண்ணிருக்கோம், சாதனை பண்ணிருக்கோம். அத்தனை சாதனைகள் படைச்சிருக்கீங்க. என்ன சாதனை படைச்சிருக்கீங்க? உனக்கு தாய்ங்கிற ஸ்தானத்தை கொடுக்கிற ஒரு ஆம்பளை அதுவே முக்கியம். உலகத்துல முக்கியமான தாய்ங்கிற ஸ்தானத்தை கொடுக்கிறது வேணா ஆம்பளையா இருக்கலாம். உனக்கு தகப்பேங்கிற ஸ்தானத்தை கொடுக்கறதே பெண்கள் நாங்க தானே. எப்படி தகப்பேங்கிற ஸ்தானத்தை 10 மாசம் சுமந்து முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து சொந்தி சரியா ஒரு குழந்தை இந்த பூமியில இறக்குறாங்கன்னா அந்த பெண்கள் படுற வேதனை வலி என்னன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப தகப்பேங்கிற ஸ்தானம் உங்களுக்கு தானே கொடுக்குறேன். நீ முக்கி 3 கிலோ போனாலும் புள்ள ஒன்னால வைக்க முடியாது. எங்கனால மட்டும்தான் வைக்க முடியும். என்ன சொன்னீங்கல்ல இப்ப? அலரே டான்சர் எப்படிடா? சூப்பர் பாபா. அக்கா நீ என் பொண்டாட்டியா பிறந்திருக்கலாம்டா. ஆமா முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து 300 நாள் சுமந்து தொந்து சரியா ஒரு பிள்ளைய பூமியில இறக்குறது யாரு? இந்த தாய். தாய் தான். நல்லா கை தட்டுங்க. உண்மையான விளக்கம்யா. ஆமா. இந்த 300 நன்றி. இந்த 300 நாள் சுமக்கிறீல்ல? ஆமாங்க. இந்த 300 நாளுக்கு 299 நாள் ராத்திரி இவன் படுற கஷ்டம் இவனுக்கு தான மாதிரி. கொத்தனார் வேலை பார்த்தாலும் இங்க உழைக்கணும். அவன் சென்ட்ரிக்கு வேலை பார்த்தாலும் உழைக்கணும். வியாபாரத்துக்கு போனாலும் ராத்திரி உழைக்கணும். அங்க ஆம்பளை ஒரு 299 நாள் உழைச்சாச்சா நீங்க 300 நாள் அந்த கருப்பைக்குள்ள சமக்க முடியும். வாஸ்தவமான பேச்சு. ஒரு ஆலமரத்துக்கு ஆணி வேர் எவ்வளவு முக்கியமோ அந்த ஆணி வேர் நல்லா இருந்தா சைடுல அந்த மரம் கிளவிடும். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப ஆணி வேர் முக்கியமா கிளை முக்கியமா? ரெண்டுமே முக்கியம் தான். ஆணி வேர் தான் முக்கியம். ஆணி வேர் முக்கியம், கிளையும் முக்கியம். ஆணி வேர் இருந்தா தாண்டி கிளவிடு. பேசாதயா. கிளவிடு. ஒரேட்டி சப்புன்னு கொடுத்து விடுவேன். சொல்லுவேன். நான் செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். என்னத்த செஞ்சு நக்கற முதல்ல? என்ன செய்வ? அப்புறம் சொல்றேன். இப்ப சொல்றிய முதல்ல ஆணி வேர் தான் முக்கியம். 299 நாள் நாங்க சுமக்குறோம். மீதி இருக்கிற நாள உங்கள்ட்ட நாங்க ஒப்படைக்கிறோம். ஒரு நாள் இப்ப ராதா செல்விங்கிற நிலம் இருக்கு, சண்முகராஜாங்கிற ஏற்கலப்பை இருக்கு. ராதா செல்விங்கிற நிலத்தை காமிச்சாத்தா சண்முகராஜா ஏற்கலப்பைய வச்சுக்கிட்டு ஓட்ட முடியும். இல்லன்னா உன் தலையெழுத்து நீ ஏற்கலப்பைய வச்சுக்கிட்டு சும்மாவே ஓட்டிக்கிட்டு தெரிய முடியுமா? இந்த வாயை கொடுத்துட்டீல. நான் நல்லாத்தான் இருந்தேன், நீனே எனக்கு கொடுத்துட்டேன். ராதா செல்விங்கிற நிலம் இருந்தாத்தே சண்முகராஜா ஏற்கலப்பைய வச்சு ஒழுவலாம். நான் ஏற்கலப்பைய வச்சுக்கிட்டு நான் வேற நிலத்தை உழுதுட்டு போறேன்.
உன் நிலம் எப்படி கிடக்கும்? என் நிலம் தரிசா கிடக்குமா? 4 பேர் காரியத்திலேயே துப்புவேன். துப்பிட்டு போறாங்க. செவ்வாய் தோசை முடிச்ச முட்டை இருந்துட்டு போகுது. இதுல சொட்டி நீர் பாசானா? ஆமா. இதுல ஒழுதா கொழுவுதே முறியே. என்ன சாமி உங்க கொழுவு எப்படி? அப்ப என்ன செய்யணும்? எந்த ஒரு நிலமா இருந்தாலும் அதுல விளைச்சல் இருந்தா தான் அந்த நிலத்துக்கு பெருமை. விளைச்சல் இல்லாம தரிசா கிடந்துச்சுன்னு வை, 4 பேர் பார்த்து இது என்னடா நிலமாடா, ஒரு பக்கம் மேடா இருக்கு, ஒரு பக்கம் பள்ளமா இருக்கு, ஒரு பக்கம் கோரை வத்தி கிடக்கு, ஒரு பக்கம் கொளுத்தி வத்தி கிடக்கு, இதுல என்னதான் செய்யறதா? அப்புறம் நான் கடைசியில 5 அந்த சட்டி கலப்பை இருக்குல்ல, அதை விட்டு அடிப்பாங்க. அடிச்சுட்டு போட்டோம். சட்டி கலப்பையை விட்டு கூட அடிச்சுட்டு போட்டுப்பியா என் நிலத்தை. ஆனா ஓயர் கலப்பையை வச்சு உழுவ மாட்டேன். சரி, ஆமா. எப்படி இருந்து இடத்தை காலி பண்ணு. என்னை மாதிரி ஒரு ஆம்பளை என்னைக்கு இருந்து உன்ன மாதிரி ஆம்பளை எனக்கு தேவை இல்லைங்கிற. தேவை இல்லாம எப்படி இருப்ப? அப்ப உள்ள ஆம்பளை எல்லாம் பொண்டாட்டி மாதிரி நினைச்சாங்க. சரி. அப்ப உள்ள பெண்கள் எல்லாம் கணவனை கண்கண்ட தெய்வம் நினைச்சாங்க. இப்ப உள்ள ஆம்பளை எல்லாம் பொண்டாட்டி மாதிரியா நினைக்கிற? எப்படி நினைப்பேன்? ஏன் நினைக்க மாட்டேங்கிற? திருக்கோஷ்டியூர்ல என்ன நடக்குது? திருவிழா. திருக்கோஷ்டியூர்ல விளக்கு தீபம் போட தானடி போறேன். ஆமா. அதுக்கு எதுக்கு என்ன மைத்துக்கு குறுப்பு சேலை? இல்ல என்ன மைத்துக்கு குறுப்பு சேலைங்க? குறுப்பு சேலை. ஊர்ல ஆடி மாசம் கூழு ஊத்துற. ஆமா. கூழு ஊத்துறதுக்கு உள்ள சேலை உடுத்திருப்பான். அதுக்கு குறுப்பு சேலை என்ன மைத்துக்கிட்ட கேக்குற? மேல்மருவத்தூர் ஆதிபரா செத்தி போறீல? ஆமா. ஆதிபரா செத்தி போனா வீட்ல புரிஞ்சு நல்லா இருக்கணும், புள்ளை ஊட்டி நல்லா இருக்கணும். இது கும்பிட தானே போற. உன்னைய டிரைவருக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டு குத்தாட்டம் போட சொல்லிச்சா? இதுல யோக்கிய மாதிரி வேப்பங்குளைய சொல்லிக்கிறத ரெண்டு கண்டாரோட முண்டையதா சூத்துல இப்படி இருக்க இந்த முடியனா வாயில சாப்பிடுறேன். இதுல புருஷங்காரன் கடப்பட்டவன் இதாடி. புருஷங்காரன் கொத்தனார் வேலத்துல வேலை பார்த்துட்டு வந்து உனக்கு பஸ்ஸுக்கு 4000 ரூபாய் வாங்கி என்ன வயித்துக்கிடுவே இல்ல கேக்குறேன். போய் பாண்டிச்சேரியில இறங்கி ஓடுற. என் புருஷன் தமிழ்நாட்டு சரக்கு சாப்பிட மாட்டேன், பாண்டிச்சேரி சரக்கு தான் சாப்பிடுவேன். உன்னைய சரக்கு வாங்க வாப்பா சொல்லிச்சு. நீ பேசுற பொழப்பு பப்புடு சூப்பரியா பொழப்புல 40 நாய் சிப்பி பாரு நாய். கோபப்படாதீங்க சண்முகராஜா. நீங்க சொன்னீங்கப்ப திருக்கோஷ்டூர்ல விளக்கு பூஜை போடும் போது குறுப்பு சேலை எடுத்துக்கிட்டு போறோம். ஆமா. அந்த ஆதிபராசக்தி கோயிலுக்கு போகும்போது நாங்க ஆடிவா சூப்பரா ஆடுறோம். நாங்க தான் பொம்பளை ஆடுறோமே. என்ன அதை கட் பண்ணுங்க முதல்ல தயவு செய்து. அண்ணா அதை கட் பண்ணுங்க. எடுத்து போட்டுறாது. என்ன கூலிக்கு அதை ஒத்துக்கிட்டு பாக்குற? நான் கேக்குறேன் உன்னைய. என்ன கூந்தலுக்கு அதை பாத்துக்கிறா? டிரைவர்மா ஆடுறாளே ஆடி வாரா. உன் டிரைவர் ஆம்பளைங்கிற வர்க்கம் தானே. நக்கறதுக்கு பாத்துக்கிட்டு வண்டியை வந்து இப்படி திரும்ப அவன் ஓட்டாட்ட நீ செத்து போயிருக்க. பொம்பளை விட்டு இதை பாத்துக்கிட்டு இப்படி ஓட்டி புளியா மரத்தை கொண்டு போதுற. உன்னைய கொண்டு 108 கொண்டுட்டு போய் உன் காதுங்கையும் உடச்சு உனக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி விட்டுருது. நீ குறுப்பு சேலை ஏறிய லோன் எடுக்கிறான். லோன் சும்மா நாங்க எடுக்கிறேன். பொம்பளை எடுக்கிற லோன்ல அப்பாச்சி வண்டி கேட்கிறேன். என்ன தட்டையை முடிச்ச முண்டை, அந்த காவாடி முண்டை, ஏண்டா ஈத்தர முண்டை, ஏண்டா குண்டி வத்தி முண்டை, ஏண்டா கோட்டைமேடு முண்டை. நான் உன்னை கேட்கிறேன், எதுவுமே இல்ல. தத்திரையை முடிச்ச ஈக்குவலி பொம்பளை எடுக்கிற லோன்ல கட்டிங் அடிக்கிற. பொம்பளை விட்டு இதை தின்ன மாதிரி நல்லா காவுன்னு திங்கிற. அப்பாச்சி வண்டி வாங்கிட்டு எங்களை தம்மா வச்சிருக்க பொம்பளை இதை எடுத்துக்கிட்டு போற மாதிரி போற. சும்மா அது பண்ற. நான் பொம்பளை 100 நாள் வேலை பார்த்து அந்த லோனை கட்டுறேன். குரூப்பு சேலை நாங்க கட்டுறோம்லடா, நீ குரூப்பு சேலை கட்ட வேணாம்டா. ஆனா குரூப்பு பேண்ட் சட்டை போட வேணாம், ஒரு சட்டி பண்ணி நான் போட்டு திருடா. ஆனா ஓட மாதிரி பேட திரி முதல்ல. உன்னால முடியுதா முதல்ல? வெக்கம் கட்ட மூதேவி அக்கம் பக்கம் பார்த்தால என் சித்தப்பன காணலுங்க. என் சித்தப்பன காண புஞ்சா 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 ஒன்ன மாதிரி புஞ்சா எத்தனை முண்டைய கூப்பிடுறா? நானும் முண்டை சொல்லாதராங்கிற ஆரம்பத்திலே பேசிட்டேடி. கொலை அத்திரிச்சு இதுக்கு சாமி இது இந்த பொம்பளை ஆளுக்கு காலையில குறியா பாருங்க. இவன் எதுல விட்டாலும் அடங்க மாட்டா. இப்ப நம்ம ஊர்ல எருது கட்டு நடக்குதுல, அதுல இந்த சிம்பிளா கொட்டை பாத்தியா பொன்னவாசல பாப்பேன். அந்த எருது மாடு வர்றதுக்கு முன்னாடி இவங்க அடிச்சுக்கிட்டே போவாங்க. அந்த கொட்டுக்குல ஒரு ஒத்து ஊதுவான் பாரு. அவன்கிட்ட விட அவன் செத்துருவேன். ஒத்து ஊதுறவன் அவனே செத்துருவான். உன் நிலைமை என்ன ஆகணும் பாத்துக்க. சாணாமுடா சாகத்தான் போற. நீ மாட்டிடாத. நீ உயிரோட ஊரு போய் சேரணும்னா வாய் யாராட்ட பேசணும் அப்படிங்கறத பேசணும். நான் அமைதியா போனா அமைதியா போவேன். என்னகிட்ட ஆர்ப்பாட்டம் பண்ண நினைச்சுன்னு வச்சுக்க, கோட்டை மேல நீ 3 கொட்டையோட போட மாட்டா, 1/2 கொட்டையோட தான் நீ போவ. 30 வருஷமா சொல்லிக்கிட்டு தான் இருக்க.
உன்னை நான் காரைக்குடியிலையும் பார்த்துட்டேன், புதுக்கோட்டையிலையும் பார்த்துட்டேன், இன்னைக்கு நான் மதுரையிலையும் பார்த்துட்டேன். இன்னும் 20 வருஷம் நான் இந்த இடத்துல நின்றுக்கிட்டு தான் இருப்பேன். இன்னும் 20 வருஷம் உன்னை பார்க்கத்தான் போறேன். உன்னை ஒருத்தி உன்னை மாறி பிறந்து வரணும் என்னை அடக்கிறது. உன்னை மாதிரி ஒருத்தவன் பிறந்து வரணும் என்னை அடக்கிறது. இன்னொன்னுமா, உட்கார்ந்து அடிக்கிற உனக்கு இவ்வளவு தைரியம் இருந்துச்சுட்டா மக்கள் நின்றுக்கிட்டு கையில பிடிச்சி அடிக்கிறவன். மக்கள் யானை படம் வரைவேன், குதிரை படம் வரைவேன், புலி படம் வரைவேன், இந்தியா மேப்பே வரைவேன். நான் அந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கேன். நிறைய பேச வேணாம், நானும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் பேசிட்டேன். என்னை பேச வச்சதே நீங்க தானே. நீ ஆரம்பத்துல பேசிட்ட. என்னைய பேச வச்சதே நீங்க தானே. என்ட்ரன்ஸ்ல பேச அப்ப வாய் பதன கை பதனமா இருக்கல. வாய் பதன கை பதனமா இருக்கல. எனக்கு என்னைக்குமே வாயை குடுத்தேன்னு வையே, அப்புறம் நான் நுரத்தெல்லாம் அடிக்காம மாட்டேன். நானும் ரொம்ப மோசமானவ. நுரையோட பேசுறேன். எந்த மோசமானவ? அப்படியா? எந்த மாட்டிராத. அவளை நங்கூரம் போட்ட மாதிரி இழுத்துறவே உடைய. நீ சொல்லுவ சண்முகராசா தட்டிஸ் பினிசி செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். ஒப்பண்ண என்ன செய்ய போற? எத்தனை பேருக்கு சந்திச்சு வந்திருக்கேன். இப்ப பேசுறீல, பேச்சுக்கு பேச்சுங்க, மூச்சுக்கு மூச்சு, வீச்சுக்கு வீச்சு. இந்த இடத்துல என்ன பண்ற? வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, பிசினஸ். ஆமா. என்ன பிசினஸ்? இறந்த பண்ணு. அண்ணே மாப்ள, ஐயா என் பொண்டாட்டி கூட இப்படி வட்டி வையலையா, அதெல்லாம் எடுத்துறியா? காலையில கஞ்சி ஊத்த மாட்டாயா? தூய்மையை குடிக்கி நாடகத்துக்கு போறேன் இப்படி பேச்சு வாங்கிட்டு வரேன். ஒரு பேச்சு பேசுனா என்னைய தூக்கி போட்டு மிதிக்கிறியாடா? இவ்வளவு பேசிருக்காடா. இவன் பேசிட்டு தான் என்ன, ஒவ்வொரு பேச்சுக்கு எனக்கு 200 ரூபா. சும்மா இல்ல, அது தூக்கு போட்டுச்சா உண்ட? என்ன மயத்துல உன்னைய மாதிரி பொண்டு நாயாவா இருக்கேன்? ஏண்டா குதிரையை வளர்க்குற வேலை, ஒரு நாளைக்கு ஒரு டான்ஸை கட்டி பிடிக்கிற நீ முடிடா. ஏண்டா இழிச்சவா கூட நீ கட்டி ஏண்டா குதிரை ஆக்கிற வேலை, நீ கட்டி பிடிச்சு நக்குன. ஆமா மயத்தை புடுங்கன. டவர் எடுக்காத நீ முண்ட. இந்த பொனவாச தெரியாம கடலாடியில போய் கருவாடு வாங்கிட்டு இருக்கேங்கடா. காயில் பண்ணி பேசுறேன். கொடைக்கானல் கூட்டிட்டு போயிட்டு பூ வாங்க போயிருக்கான். பூ வாங்க போயிட்டு வந்தோம்னா அடுத்தவன் தள்ளிட்டு போயிட்டான். என்ன வியாபாரம்? இறந்த பணம். இன்னைக்கு நாடா உலகத்திலேயே சண்முகராஜா வந்து எனக்கு கூட பிறந்த சகோதரர் தான். ஆத்தால போட்டு கட்டினாங்க. அவர்கிட்ட மட்டும் இந்த அசிங்கம், ஆபாசம், அசூசியமான பேச்சு இது மட்டும் வரவே வராது. சுத்தமா வராது. ஆமா, அவர் பார்க்கவே இனிமேல் புறாமே நாங்க பத்திமயமா வாயில விட்டு ஆட்டுறாங்க. மறுபடியும் முதல்ல இருந்து வர்றவாரு. இனிமே நீ சிவப்பு சேலையோட வாடி. சாமி மாதிரி நான் இழந்த பழ வியாபாரம், ஆடி வியாபாரத்தை பாக்குறேன். வாழைப்பழ வியாபாரம். ஆமா, ரெண்டு பேரும் வியாபாரத்தையும் நம்ம 4 ஐட்டம். என்னடா வச்சிருக்கீங்க? என் மச்சின ஒருத்தன் வந்திருக்கேன். யார் அவரு? எங்க? திருக்குனேன்னு ஒருத்தன். எங்க காணா? சாப்பிடவே மாட்டேன். உருண்டை எல்லாம் ஒரு உருண்டை தான் திம்பேன். ரொம்ப பேசினே வேகமா வருவேன். அவர் தானே வர சொல்ல மண்டைய ராய் விட்டுறேன். கிட்ட வரும்போது ஒரு வேட்டு மட்டும் போடு. வீட்டு வாசல்ல தான் நிப்பேன். ஆனா என்ன பல்லு இப்படி சொரட்டி கம்புல இருக்க? போனிட்டு போய் தேங்காய் திருடுமா? அததான் ஒரு தேங்காய் திருடுறேன் கழுவ சொல்லுங்கறேன். இன்னொன்னு சொல்றேன். என்ன? மானாளாவே வர சொல்லிராத. சைவம் தான் சாப்பிடுவேன். சோறு மட்டும் சாப்பிடுவேன்னு நினைக்க. ஏய் உள்ள திணிச்சிருவேன். ஆமா. அவ ரெண்டு பேரும் வியாபாரம் பண்ணுவாங்க. யவாகான அங்க விழுது 10,000 தண்ணி நன்னானே தானே நன்னானே. அங்க விழுது 10,000 தண்ணி நன்னானே தானே நன்னானே. விழுத விட்டு விழுத விட்டு இன்னைக்கு நான் கீழிறங்கி ராதா செல்வி கீழிறங்கி விழுத விட்டு இன்னைக்கு கீழிறங்கி
கொல்லையில போக என்ன போய் நாசமத்து போக. உனக்கு 2 மைக் போட்டு கொடுத்துருக்காரு அண்ணன் மாணிக்க அண்ணன் வச்சிருக்காரு. இந்த மைக் யாருக்கு? அந்த மைக் உனக்கு, அது எங்க அக்காவுக்கு. அப்ப நீ ஏன் மைக்ல அப்பதா இருக்கு போ. சாமி விபூதி போடுங்க. தலையாட்ட நீ பிறந்த தலையாட்ட நீ பிறந்த மச்சான பாரடி நல்ல மச்ச முழோலடி. அடே பேசுறீங்க, நல்லா போடுறீங்க ப்ரோ. நீங்க போட்டிருக்கீங்களா ப்ரோ? நல்லா பேசுறீங்க. அடிக்கடி நான் உங்கள்கிட்ட சொல்றது என்ன, உங்களை நான் கெஞ்சி கேட்கிறேன், லப்பு லப்புன்னு செய்யாத, டேஸ்ட் கிடைக்காது. நயமா செய்ய. ஏற்கனவே மிருதங்காருக்கு ஓவம். இதையும் போடியா வெதருங்கிறது. ஆண்டவா ஆண்டவா, நீ மூடு. நல்லா சம்மணம் போட்டு உட்காருன்னு இல்ல, மாதிரியா வந்ததுல இருந்து அகத்திர மணிக்கதான் இருக்காரு. நீ பிறந்து நீ மாசமாயிட்ட எப்ப உனக்கு புள்ள பிறக்க போது காட்டு பாப்போம். இது நாலு கிணறு அக்கா மாசமா இருக்க மாதிரி தெரியலையே. ஏற்கனவே மாசமான முண்டை மாதிரில தெரியுது. முன்னாடிக்கு இப்ப பரவாயில்லடா, இங்கே நடந்துச்சுடா. ஆமா, பயிர் முன்னாடி எப்ப கூடுதோ குடும்பத்துல செல்வம் கூடிக்கிட்டு இருக்கும். ஆமா, அது மாதிரி நம்ம வீடு கட்டையில பெரிய கக்குசாவும் கட்டணும். ஏண்டா வெஸ்டர்ன் டாய்லெட்டா தான் வைக்கணும், உட்காந்து இருக்க முடியாது. இப்போ முறியெல்லாம் 2 டாய்லெட்டுமே வெஸ்டர்ன் தான். ஏண்டா இது போய் அங்கே நடக்கும். ஆமா, அதுல இருக்க சொன்னா இது வழியே இருந்துக்கிட்டு. ஆமா சரியா, அதனால இது பெருக்குன்னு கவலைப்படாத. இந்த நாடக உலகத்துல அன்பு இந்த புனவாசல் கலையை ரசிக்கக்கூடிய ஊர் புனவாசல். ஆனா இளையராஜா அண்ணன் 25-30 வருஷமா நம்ம இந்த ஊருக்கு வந்த ஊர். ஒவ்வொரு கலைஞனையும் ரசிக்கக்கூடிய ஊர். அதே மாதிரி 108 கிலோவில் இருந்தாரு குண்டுசேகர் அண்ணன். அவரை நம்ம வயிறு பெருசுன்னு சொல்ல முடியுமா? அவருடைய காமெடியை ரசிக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் அப்படி ரசிப்பாங்க உண்மையில. அதனால இது செஞ்சுன்னு கவலைப்படாத. அடுத்த சீசன்ல சுத்தமா குறைச்சிருவேன் மிருதங்கார் மாதிரி. இது வரையுதுன்னு நீங்க பொச்ச விட்டுறாங்க. சிக்கிலுக்கா சின்ன கிளி சிரிக்குது ஓடிவிட்ட கூட்டத்தோட சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்த வேளையில அந்த மாடு
அச்சுக்கடி தானே குடிச்சிடலா ஏ மச்சானே அச்சுக்கடி தானே குடிச்சிடலா ஒன்னே ஆசைச்சே ஏ மச்சானே அச்சுக்கடி தானே குடிச்சிடலா பொட்டக்குறைக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ரெண்டு பேருமே கையடிக்காரமே இருந்தா பரவாயில்லம்மா. அதனால நல்லா ஆடுறீங்க, ஆடுவேன், நல்லா பேசுறீங்க, பேசுவேங்க, நல்லா பாடுறீங்க. பாடுவேன். உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாட் இஸ் யுவர் நேம்? அப்படின்னா என்ன உள்ள ட்ரவுசர் போட்டிருக்கியா? பாக்குறீங்களா? லங்கோடு. லங்கோடா? உங்களுடைய பேர் என்ன? என் பேர் சரசு. உங்க பேருங்க? சரஸ். மை நேம் இஸ் ஒரஸ். ஒரசு. சரஸ். ஒரசுடா. சரஸ்டி. ஒரசுடா. சரஸ்டி. என்ன ஒரசு ஒரசுன்னு உன் மச்சனை ஒரு மாதிரி மண்டே ராவி போடுவேன். ஒழுக்கமா உட்காந்து நைஸா வச்சு ஒரசலாம்ங்கிற. கொஞ்ச நேரம் நாடகம் பார்க்கட்டுமா? ஓடிடுவேன். அதனால உன்னுடைய பேர் என்ன? என் பேரு ஓ பிரியா. ஓ பிரியா. உங்க பேரு? என் பேரு ஓ பொம்மையா. ஓஹோ பொம்மையா. அன்பு எனது மாமா மகன் சம்பவத்தைச் சேர்ந்த பால்கண்ணன் அவர்கள் சம்பவம் தேவர்குல புரட்சி பூக்கள் சார்பாக ரூபாய் எனது அன்பு மைத்துனர் பால்கண்ணன் அவர்கள் 501 அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு எனது அன்பு மாப்பிள்ளை பால்கண்ணன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் அவர் குழந்தைகளுக்கும் எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் எனது குடும்பத்தின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கம். அன்பளிப்பு நல்லா ஓசி அங்கே ஊட்டுறது பொம்பளை எங்கே ராவி போட்டு. சரி, ஆளுக்கு 250 ரூபா சரி சரி வச்சுக்கோங்க. அதனால நான் வாங்கினேன். ஆமா, உங்களுடைய பேரை நான் மாத்திட்டேன். என்ன பேரு? என் பேரு கம்மா கண்டை. என்ன கண்டா? கம்மா கண்டை. கம்மா கண்டையா? கம்மா கண்டை அங்கயா? இப்ப மாத்திட்டாங்க. வயிறு பெருக்கு. ஆமா ஆமா ஆமா, மாப்பிளை கொடுத்தாச்சு. அத என் பேரு கெளுத்தி குஞ்சு. உங்க பேர் மாப்பிள? உங்க பேரு உழுவ குஞ்சு மாப்பிள. சரியான உழுவடா. ஆமா, நம்ம பேரு கொரவ குஞ்சு. கொரவ குஞ்சு. இப்போ வலையில போட்ட மணிக்கே வச்சிட்டு. உங்க பேரு? நம்மது வெறா குஞ்சு. வெறா குஞ்சு. இல்ல, அவர் பேர் தெரியுமா? அவர் பேரு குட்டிகளை தண்ணி தூக்கிட்டு வந்ததாரு. அது வந்து கட்லா கண்டை. அந்த மிக்சர் போடுறாருல, அவர் பேர் என்னதுமா? ஊழி. 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 பேரை மாத்திட்டேன். என்ன பேரு? என் பேரு அப்படின்னா பொன்னம்பலம். பொன்னம்பலம். என் பேர் பொண்ணு தாய். இந்த அண்ணன் கிளிந்தாங்க. ஆமா, அண்ணன் கிளி தான். கிளிய காணா? கிளி இனிமே கிழிச்சு விட்டுரு. எனக்கு பழத்தை எடுத்துட்டாங்க. என்ன பழம்? அந்த பொன்னம்பலம் பழத்தை எடுத்துட்டாங்க. எனக்கு அண்ணன் எடுத்துட்டு கிளி வச்சிருக்காங்க. கிளிய அடிக்க போறாங்க. எங்க வந்து அடி. அதனால என் பேரு மாத்திட்டு. என்ன பேரு? என் பேரு குத்துராசா. என் பேரு குத்துராணி. காட்டுராணி. காட்டுராணி. யாரு ஞாபகத்துல இருக்கா? உங்க பேரு? மாட்ராசா. உங்க பேரு? சொருப்பேன். உங்க பேரு? உருவப்பேன். உருவிடுவேன். நீங்க ஏன் வாயில வைக்கலையா? 5 பேருக்குள்ளே வச்சுக்கிடுவோம். ஏங்க பேரை சுருக்கி நான் கூப்பிடலாமா? உங்க பேரு ராஜாவை எடுத்துட்டு நான் குத்துன்னு கூப்பிடுவேன். உங்க பேரு ராணி எடுத்துட்டு காட்டுண்டு. எங்க கூப்பிடுங்க பாப்போம். காட்டு. குத்து. சொருகு. அமுக்கு. காட்டு. குத்துடா. சொருகு. உருவு. காட்டு. குத்துடா. சொருகுடா. காட்டு. குத்து. நாலுத்தையும் உருவி விடுறா நீ. உண்மையான வேற சொல்லு. ராதா செல்வி. உங்க பேருங்க? மை நேம் இஸ் சண்முகராஜா. சண்முகராஜா. ஐ லவ் யூ. ஓ, ஐ லவ் யூ. நான் தெரியுமா? தெரியாது. உங்களை நான் காதல் பண்றேன். காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி
கடைசி வரைக்கும் உங்களை வச்சு காப்பாத்துறேன். கண்கலங்காம வச்சு காப்பாத்துறீங்க, அதுவே போதும். ஆமா. கடைசி வரை கையை விட மாட்டீங்களே. ஏன் சோறு சாப்பிடுற கை அதை போய் விடுவேனா? வேற நீ சம்மதிச்சா சுண்டு வரல விடுறேன். எல்லாத்தையும் விடுவேன். சுண்டு இருக்கான்னு வாக்கறேன். என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல்? என்னுடைய காதல் அந்த மனிதன் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி அந்த ஊட்டி வரை உறவினை பூமாலை பொழுது என்னுடைய காதல் எப்படி தெரியுமா? இந்த நவரச நாயகன் கார்த்திக் மாதிரினா நான் அதுல வர கௌதமி மாதிரி. நம்ம 2 பேரும் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி கோட்டமேடுக்கு நீ கூட்டிட்டு போய்க்கலாமாமா? கோட்டமேட்ல குடி இருக்காத. ஏன்? நான் நாடகத்துக்கு போறப்ப வேற ஆளு வந்துருவாங்க. டேய் வானோ இடி இடிக்கு என்னங்க மாமா? இந்த தெருக்கனை கோச்சிட்டு போயிட்டானா கதவை அடைச்சிருங்க. போடா வந்துருவா. வானோ இடி இடிக்க மத்தளங்கள் சத்தமிட ராசாத்தி ராசா தோடுத்த மாலகம் இந்த ராஜாத்தி தோளில் மூடிச்ச மாலகம்